வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செந்தில் பாலாஜியோடைய வழக்கு 20ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில் அமானுல்லா கான் ஏஏபி எம்எல்ஏ அவரை உச்சநீதிமன்றம் விடுவித்ததில் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஏற்கனவே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை விசாரிக்கக்கூடாது, அவருடைய கேஸை தொடர்ந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டு அது அவரே வாபஸ் வாங்கிட்டார், தள்ளுபடி ஆயிடுச்சு. ஏன்னா வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதவர் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டது. அப்போ எல்லோரும் நினச்சாங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்காங்கன்னு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஜிதேந்திர சிங் அவர்கள் சிறப்பு நீதிபதி அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்புக்கு மட்டும் இல்லை, இந்த ஈடியால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு ரிலீஃபு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அரசியல்வாதிகளை கைது பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இன்றைக்கி ஈடி இருக்குது. ஈடிக்கு ஆப்பு வைத்த உச்சநீதிமன்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஏற்கனவே அபய் ஓகா அப்புறம் அனில் 2 பேர் வழங்கின தீர்ப்பில் கூட 65 சிஆர்பிசியை குறிப்பிட்டு அவங்க சிலதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இதை செந்தில் பாலாஜி தரப்பு இன்றைக்கி அவர் ஜாமீனை ரத்து பண்ணணுன்னு நிறைய பேர் அந்த ஒருத்தர் போட்டிருக்கார் பெட்டிஷனு. இப்போ செந்தில் பாலாஜியோடைய ஜாமீனை ரத்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும்போது இப்போ இல்லை, அது பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் இல்லைன்னு வருது. அது செந்தில் பாலாஜிக்கு ரிலீஃப். அதையும் தாண்டி இப்போ திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் கையெழுத்து போடுறது அது கூட அநேகமாக தளர்வு கிடைக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி மின்துறை சார்பாக பேச போனார்ல டெல்லியில். அப்போ அவர் சந்தித்தது யாரை? அங்கே நிறைய இன்புட்லாம் கிடச்சிருக்குது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு ரிலீஃப் கொடுத்துருக்குது. அப்புறம் ஏற்கனவே கோயம்புத்தூரில் பார்த்தா தளபதி முருகேசன் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இதிலிருந்து வந்தவர், தேமுதிகலேருந்து வந்தவர், அவருக்கு எதிராக நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய சம்பந்தி, அதாவது மக்கள் நீதி மையம் மகேந்திரன், தமிழ்மொழி, சண்முக சுந்தரம் எம்பி இவங்கெல்லாம் போர்க்கொடி தூக்கி சிஎம்டியே சொல்லியிருக்காங்க. அவருடைய பதவி பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஆனால் பறிக்கப்படாது, ஏன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு துணையாக இருக்கார். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். முழுக்க செந்தில் பாலாஜி தான். தொடர்ந்து சொல்கிறோம், செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா திமுக பற்றி பேசல, வந்த தகவலை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அமானுல்லா கான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிலீஃப் பெரிய ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. வக்பு வாரியத்தில் நிறைய ஆளை சேர்த்தாரு, அதில் பணப்பரிமாற்றம் நடந்தது. அதாவது செந்தில் பாலாஜி மாதிரியே அங்கே ஏன்னா நிறைய பேரை சேர்த்தாரு, அதில் பணம் புரளிச்சு அதை பணப்பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணுறோன்னு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூடுதல் குற்றப்பத்திரிகை போட்டு அவரை இன்னும் உள்ளே வைக்கணும்னு சொல்லும்போது ஜிதேந்திர சிங் கேட்ட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சொன்னது என்னென்னா, ஒரு அரசு ஊழியரையோ அரசாங்கம் சம்மந்தப்பட்டவரையோ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மேலிடத்தில் பர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியாது. ஏற்கனவே இதை சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளில் ஒரு மாநிலத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னா மாநில அரசு அனுமதி வேணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசு அனுமதி இல்லை, மாநில அரசு அனுமதி தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு உத்தரவு போட்டு வச்சுருந்தோம். ஆனால் என்றைக்கு அண்ணாமலையிலேருந்து எல்லோரும் மெட்ரோவில் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது, ஸ்டாலின் படம் வாங்கிட்டாருன்னு சொன்ன உடனே தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு, சிபிஐ உள்ளே வரணும்னா இவங்களை கேட்காம வரக்கூடாதுன்னு. உடனே அண்ணாமலை பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூடா கேஸ் நம்ம சித்தராமையாவுக்கு வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்தராமையா கவர்மெண்ட் அந்த மாதிரி சட்டம் போடுது, எங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வர முடியாது சிபிஐன்னு. மேற்கு வங்காளம் ஏற்கனவே கேஸ் போட்டுருச்சு. அதனால் பல மாநிலங்களில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் சிபிஐ உள்ளே போய் நேராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல சிக்கல் வந்திருக்கு. இப்போ சிபிஐக்கு சிக்கல், ஆனால் ஈடிக்கு இல்லை. ஈடிக்கு இல்லைங்கிறதுனால தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா இன்னைக்கு ஈடிக்கும் ஒரு பெரிய செக். இப்போ ஈடி இனிமேல் எந்த ஒரு அரசியல்வாதியும் போய் உடனே செந்தில் பாலாஜி பண்ணாங்கல்ல, காலையில் வீட்டுக்கு போனாங்க, ரைடு பண்ணுறோன்னாங்க, சாயங்காலம் பண்ணாங்க, அப்படியே கூட்டு போயிட்டாங்க. இப்போ அமானுல்லா கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங்கு, நம்ம ஹேமந்த் சோரன், கெஜ்ரிவால் சொல்லிக்கிட்டே போகலாம், கவிதா. ஆனால் ஒன்று இவங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ, நீங்கள் கவிதாவை எடுத்துக்கோங்க, ஹேமந்த் சோரன் எடுத்துக்கோங்க, கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க, மனிஷ் சிசோடியா எடுத்துக்கோங்க, சஞ்சய் சிங் எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஒற்றுமை. இவங்க யாரையும் தொடர்ந்து உள்ளே வைக்க முடியல. பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் வலிமையான சட்டமாக இருந்திருந்தால் இவங்கெல்லாம் ஜெயிலில் போயிருக்கணும். இப்போ செந்தில் பாலாஜிக்கு எத்தனை தடவைங்க வாய்தா, எத்தனை தடவைங்க நீட்டிப்பு பெரிய நீட்டிப்பு. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் உருவாயிருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ரிலீஃப் தான். இனிமேல் அவருக்கான கதவுகள் திறக்கப்படுது. இனிமேல் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அண்ணாமலை வரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிடணுன்னு தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் செந்தில் பாலாஜி அடுத்தடுத்த கடத்துக்கு மூவ் பண்ண போகிறார். அதையும் தாண்டி லோக்கல் தளபதி முருகேசன் மாவட்ட செயலாளர். ஏற்கனவே கார்த்திக் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர், அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கும் இவருக்கும் ஒரு உரசல். அவர் சிறையில் இருக்கும்போது இவர் செந்தில் பாலாஜி ஃபோட்டோ இல்லாமலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க தமிழ்மணி, சண்முக சுந்தரம் எம்பி, பொள்ளாச்சி எம்பி, மகேந்திரன், அவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, தளபதி முருகேசனை மாற்றணும். ஆனால் இப்போ விசாரிச்சிங்கன்னா தளபதி முருகேசன் ரொம்ப நல்லவருங்க, அதிர்ந்து கூட பேச மாட்டாருங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போகிறாரு. சூலூரை சேர்ந்த அவரை வந்து டார்கெட் பண்ணி இன்றைக்கி திமுக ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜி அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றிடுவாங்கங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது. நம்ம விசாரித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. சூலூர் இல்லைனா பல்லடம் 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் அவருக்கு வர ஏரியாவில் சீட்டு கொடுக்கறதுக்கு செந்தில் பாலாஜி உத்தரவாதம் கொடுத்துட்டாராம். அதை எப்படியும் தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய குரூப் மூவ் பண்ணிகிட்ருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜி தான் அது பேர் என்னது, கோவைனா செந்தில் பாலாஜி தான். ஆனால் இப்போ என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே இத்தனை பேர், தமிழ்மணியில் ஆரம்பித்து மகேந்திரனில் ஆரம்பித்து சண்முக சுந்தரம் எம்பி இவங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மகேந்திரன் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியோட சம்மந்தி. இவ்வளவு தூரம் இருந்தும் செந்தில் பாலாஜி சமாளிக்க முடியுமானா சமாளிக்க முடியாது. அதனால் தளபதி முருகேசனை அந்தளவுக்கு ஈஸியாக அசைச்சிட முடியாதுன்னு தான் தகவல் வருது. ஒரு பக்கம் டெல்லியில் வாயிற்கதவர்கள் வந்து வேகமாக வந்து செந்தில் பாலாஜிக்கு திறந்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அண்ணாமலை வந்தால் கூட செந்தில் பாலாஜி இனிமேல் டார்கெட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதில் குறிப்பிட்டு சொல்லணும், முக்கியமான விஷயம் அபய் ஓகா சொன்ன தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் 44(1)(1)B இது சம்பந்தமாகவே கடுமையான சட்டங்கள், அதாவது என்னென்னா கடுமையான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிச்சிருக்கோம். சிஆர்பிஎஃப் 65 பிரகாரம் கூட இனிமேல் செந்தில் பாலாஜியோ இனிமேல் யாரையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். இந்த விஷயத்தில் அநேகமாக செந்தில் பாலாஜி வந்து முகூர்த்த வயத்தில் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த வாரம் செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்டவங்க டெல்லி போகிறாங்களாம். உடனே அந்த தளர்வு அது சம்பந்தமான விஷயம் வரும். ஏன்னா டிசம்பர் மாதம் அண்ணாமலை வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாருங்க, இனிமேல் இப்போ இந்த கையெழுத்து போடுற வேலைலாம் இருக்காது, அதுக்கப்புறம் அண்ணனுடைய ஆட்டத்தை பாருங்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஒன்று சொல்கிறோம், ஏற்கனவே செந்தில் பாலாஜியை பற்றி முன்னே ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பல பேர் வந்து அண்ணாமலையோ பிஜேபி எதிர்க்க தயங்கும் போது அவர் தான் முதல்ல அண்ணாமலையை ரவுண்டு கட்டி அடித்தாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியை ரவுண்டு கட்டி யார் அடித்தாலும் அவர்களுக்கு தமிழக மக்களின் சப்போர்ட் இருக்கும். மாற்றுக்கருத்தில் நீங்கள் என்ன தான் செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு சொன்னாலும் இருக்கக்கூடிய துரைமுருகன்லேருந்து யாரும் இவ்வளோ எடுத்து பேசினாங்களா? துரைமுருகன் மேலே மணல் பிரச்சனை இருக்குது, ஏன் அது பெருசாக மூவ் ஆகலை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யார் அவருக்காக பேசுகிறது ஊருக்கே தெரியுமே. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா மூலியமாக, அதனால தான் ஐயா வந்து ஸ்டாலினை பார்த்தார், ஐயா மூலியமாக டெல்லியில் பேசி தான் கம்முன்னு இருந்தார், இல்லைனா ஒரு வீட்டுக்கு அன்றைக்கோ ரைடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அதையும் தாண்டி கட்சியில் இருக்கோம், நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி தேவையில்லாமல் இல்லை பண்ணது நல்லது தான். அண்ணாமலை வந்து இந்த வாட்ச் மேட்டரை எடுத்து அது பெரிய சர்ச்சையாகி சரியோ தப்போ அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி உள்ளே வச்சேங்கிற கங்கணம் கட்டிட்டு பண்ணார். இப்போ செந்தில் பாலாஜி ஜோதிமணி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து மேல் அண்ணாமலைக்கு பாதிப்பு அப்படிங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.